வாங்க வணக்கம். இன்னைக்கு இட்லி சாம்பார் சூப்பரான சுவையோட எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் தனியா, 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், காஞ்ச மிளகாய் அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதை ட்ரையாக வறுத்துட்டு சாம்பார் செய்யும்போது அது ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும், சூப்பரான டேஸ்ட்டோடு இருக்கும். அதுவே எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துட்டு செய்யும்போது அது அட்டகாசமாக இருக்குது. இது மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள். அதுக்கு 4 ஸ்பூன் தனியா, ஒரு 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய். இதை ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்து ஆற வச்சுடுங்க. இப்போ 100 கிராம் பயத்தம்பருப்பு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் துவரம்பருப்பு, இதை நல்லா 4 முறை கழுவிடுங்க. அதில் 3 பல் பூண்டு தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 7-8 சின்ன வெங்காயம் தோலை நீக்கிட்டு அதில் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா மசிய வேக வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ தாளிப்புக்கு நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 2 எனக்கு கறிவேப்பிலை. இப்போ ஒரு வானலில் 4 ஸ்பூன் எண்ணெய், கடலெண்ணெய் நல்லெண்ணெயில் செய்யும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் வீட்டில் எந்த எண்ணெயை சமைக்கிறீங்களோ அதிலேயே நீங்கள் தாளிப்பு கொடுத்துருங்க. 4 ஸ்பூன் எண்ணெயில் நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு காஞ்ச மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 எனக்கு கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ குக்கரில் வேக வச்ச பருப்பு நல்லா மசிய வெந்துடுது பாருங்கள். இப்போ அதில் நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு அதில் இந்த வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியில் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பொடியும் சேர்த்து கொதிக்கும்போது இன்னும் திக்காகிடும் சாம்பார். அதனால் நல்லா தண்ணி விட்டு, அந்த பருப்பில் தண்ணி விட்டு இந்த வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி, தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நல்லா வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் இந்த பொடி போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை, வாசனை போயிடும். ஏன்னா இது எண்ணெயில் வறுத்ததுனால ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. இப்போ நல்லா சின்ன வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த பொடியை உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு, கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ அதை சேர்த்து நல்லா கரைச்சிட்டு சும்மா ஒரு 2 கொதி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கிட்டு கடுகு, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய் தாளித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதுவே நல்லா சூடான இட்லி, நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் அப்படியே எவ்வளோ சாம்பார் விட்டாலும் அவ்வளோ ஸ்பாஞ்ச் மாதிரி இழுத்துக்கும். இப்போ இது மேலே சாம்பாரை சேர்த்து எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ஃப்ளேவர், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. இப்போ இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தோடு அந்த சாம்பாரை விட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ எங்கிட்ட இந்த சாம்பார் மெதுவடைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. மெதுவடை இருந்ததுனால அதில் கொதிக்கிற சாம்பாரை சேர்த்துக்கிட்டால் அதுவும் ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா ஊறி வந்துடுது. இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து கலந்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது. வடையும் நல்லா ஊறி அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி ஸ்பாஞ்ச் மாதிரி உறிஞ்சிடுது பாருங்கள். இதை ஒரு முறை உங்கள் வீட்டில் செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.